வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 48 லாஸ் ஆஃப் பவர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு பவர்ஃபுல்லான புக் கைஸ். இதில் இருக்க லா நம்மளை பவர்ஃபுல்லாக ஆக்க போகுது கைஸ். ஓகே கைஸ், லா நம்பர் 1, நெவர் அவுட் சேஞ்ச் த மாஸ்டர். ஃப்ரான்ஸில் லூயிஸ் 14 ஒரு கிங் இருந்தாருங்க. அவரோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் நிக்கோலஸ் ஃபேக்வைட். நிக்கோலஸுக்கு லேவிஷாக இருக்கலாம் ரொம்ப பிடிக்குங்க. அவருக்கு வந்து பார்ட்டி, உமன், போயட்ரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து லூயிஸ் 14 அந்த கிங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்தாருங்க. ஒரு நாள் அந்த ஊரோட பிரைம் மினிஸ்டர் வந்து இறந்துட்டாருங்க. அப்போ தான் வந்து நிக்கோலஸ் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துருக்க நேரத்தில் லூயிஸ் 14 அந்த கிங்கை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டே இனிமேல் வேணாம் அப்படின்னு அபாலிஷ் பண்ணிட்டாரு. இப்போ தான் வந்து இந்தமாரி நிக்கோலஸ் வந்து இந்த நான் வந்து நமக்கு மட்டும் இப்படி ஆகுது, நம்மளை வந்து ஒதுக்குறாங்களா அப்படின்ட்டு இந்தமாரி நினச்சிருந்தேன். அந்த தாட்ஸ் இருந்துச்சு நிக்கோலஸ்க்கு. அப்போ தான் வந்து சரி நம்ம இந்த கிங்கை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாருங்க. நிக்கோலஸோட நியூ பேலஸ் வேக்ஸ்லி விகாம்டி அங்கே தான் இந்த கிராண்ட் பார்ட்டியை வந்து கண்டக்ட் பண்ணார். இந்த பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான செலிப்ரிட்டிஸ், கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ், அதுமாரி பயங்கரமான பிளே ரைட், அதாவது அந்த காலத்தில் இந்த ஃபேமஸான பிளே ரைட் அவங்களாம் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க அந்த பிளே ரைட் ஆக்சுவலாக மோலேரி அப்படிங்கிற பிளே ரைட், அது வந்து அவரோட பென் நேம் தான். ஓகேவா, அவர் வந்து அந்த அக்கேஷனுக்காகவே ஒரு ட்ராமா வந்து க்ரியேட் பண்ணியிருந்தார். அதுமாரி வந்து லேவிஷான பார்ட்டியில் வந்து லேவிஷன் 7 கோர்ஸ் டின்னர் இருந்துச்சு. இங்கே ஃபுட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே வந்து அதாவது இந்த பார்ட்டிக்காகவே செய்யப்பட்ட ஃபுட்டு. இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துலேயே விசிட் ஆகாத ஃபுட்டாக செஞ்சுருந்தாங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் நிக்கோலஸ் வந்து இந்த கிங்கை இம்ப்ரெஸ் பண்ணுறது தாங்க பண்ணார். ஆனால் வந்து அங்கே வந்திருந்த மக்கள், வந்திருந்த எல்லாருமே வந்து நிக்கோலஸ் வந்து ரொம்ப ரொம்ப புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ரொம்ப ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ண லூயிஸ் 14 அடுத்த நாளே வந்து நம்மளோட நிக்கோலஸை அரெஸ்ட் பண்ணிட்டாருங்க. ஒரு 3 மந்த் கழித்து பார்த்திங்கன்னா வந்து கிங்கு சொல்லியே திருடப்பட்ட சில பொருட்களை வந்து நிக்கோலஸ் தான் வேணும்னே திருடிட்டார் அப்படின்ட்டு சொல்லி அவரை திருப்பி இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதேமாரி ஒரு 20 இயர்ஸாக அவர் ஜெயிலே இருந்தாருங்க. இந்த கதை மூலமாக நம்ம ஆத்தர் ராபர்ட் கிரீன் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட ஹையர் பொசிஷனில் இருக்கிற நம்ம மாஸ்டர்ஸ், நம்மளோட மேல் பதவியில் இருக்க அவங்கள இன்செக்யூராக ஃபீல் பண்ணவே வைக்கக்கூடாது அப்படி வந்து சொல்கிறாரு. அது இந்தமாரி ஃபீல் பண்ண வச்சா நமக்கு எதிராக நிறைய நெகட்டிவாக நமக்கு நடக்கும். நமக்கு அவங்க மூலமாக செய்ய வைக்கலாம். ஏன்னா பவர் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ கையில் அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா நமக்கு வந்து நிறையா நெகட்டிவ்ஸ் அவங்க பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான். ஆனால் வந்து அவங்களும் காலப்போக்கில் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் யூஸ் பண்ணி வேணால் மேலே வரலாம் அப்படின்னு சொல்கிறார் ராபர்ட் கிரீன். இது ரொம்ப டாக்டிக்கலாக தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். அதுமாரி இந்த சீரிஸ், இந்த 48 லாஸ் ஆஃப் பவர், இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இது பண்ணலான்னா நெக்ஸ்ட் லா போடுறேன், கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். இதுமாதிரி ஒரு ஷேரை போட்டு விடுங்க கைஸ். இது புது முயற்சி. பை பாய்.